ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம கரண்ட்டாக இருக்கிற இந்த வின்டர் சீசன் வந்து குழந்தைங்கள்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வரைக்கும் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, நீங்கள் எங்கே த்ரெட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து எப்பொழுதுமே இந்த எஸ்பாப்பா யான்மேட்லேருந்து தான் வாங்குவேன். இது மட்டும் கிடையாது, இது இல்லாமல் ஒரு 2-3 ஸ்டோர்லேயும் வாங்குகிறேன். அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த யான் வந்து எஸ்பாப்பாவில் ப்ரீமியம் நிட்டிங் யான்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 4 ப்ளே அக்ரலிக் தான். ஸோ நம்ம எப்பொழுதுமே வின்டர் சீசனுக்கு ஸ்ப்ரிங் சீசனுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அக்ரலிக் சூஸ் பண்ணும்பொழுது அதுக்கான பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணாமல் நம்ம அக்ரலிக் யான் யூஸ் பண்ணும்பொழுது வின்டருக்கு வந்து நம்மளுக்கு வார்மாக இருக்கிறதுக்காக தான் நம்ம ஹேட்டு, ஸ்கார்ஃபு, ஷூஸு, சாக்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பண்ணும்பொழுது நம்ம வந்து இந்த மாதிரி அக்ரலிக் யான் கொஞ்சம் சங்கி யான் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் நம்மளை வார்மாக வச்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த த்ரெட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். தென் ஹூக் சைஸ் வந்து 3.5 mm, யான் நீடில், சீசர் அண்ட் மெஷரிங் டேப் எடுத்துக்கோங்க. இந்த யான் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நல்லா வேவியாக இருக்குது. இந்த யானோட டெக்ஸ்சரே வந்து நல்லா வேவியாக இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், வளைஞ்சு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸோ ஒரு சிம்பிளான நாட், இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செயின்ஸ் போட்டுக்கணும். செயின்ஸோட கவுண்ட் வந்து பர்டிகுலராக இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் யாரோட காலுக்கு இந்த சாக்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் போன வீடியோலேயும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கால் பாதத்தோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம செயின்ஸ் போட்டுக்கணும். செயின்ஸோட கவுண்ட் வந்து ஈவன் நம்பராக இருக்கலாம், ஆட் நம்பராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், சரிங்களா. ஸோ எனக்கு வந்து 9 இன்ச்சு, என்னோடய காலுக்கு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. ஆனால் நான் வந்து 10 இன்ச்சுக்கு செயின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போடணும். நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது அந்த 1 இன்ச் வந்து மடங்கிடும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் 5 இன்ச், எக்ஸாம்பிள் குழந்தைக்கு ஸ்டிச் பண்ணுறீங்க, அவங்க கால் பாதம் வந்து 5 இன்ச் தான் இருக்குன்னா நீங்கள் 6 இன்ச் மெஷர்மெண்ட்டுக்கு செயின்ஸ் போட்டுக்கணும். இன்கேஸ் 8 இன்ச் உங்கள் பாதத்தோட மெஷர்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் 9 இன்ச்சுக்கு செயின்ஸ் போட்டுக்கணும். ஸோ எவ்வளோ இன்ச்சஸ் உங்கள் பாதத்தோட மெஷர்மெண்ட் இருக்கோ, நீளம், பாதத்தோட நீளம் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த மெஷர்மெண்ட் சைஸோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, சரிங்களா. அதோட செயின்ஸோட கவுண்ட் வந்து எவ்வளோ வேணாலும் வரலாம். ஸோ இப்போ இந்த ஹூக்லேருந்து 2 செயினை விட்டுட்டு 3வது செயினில் நம்ம ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் டபுள் க்ரோஷேக்கு யான் ஓவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் போய் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா 3 லூப் இருக்கும். இதில் அப்படியே மொத்தமாக 3 லூப்லேயும் வெளியில் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே. யான் ஓவர் பண்ணிக்கோங்க. அடுத்து இருக்கிற செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்திங்கன்னா ஹூக்கில் வந்து 1, 2, 3 லூப் இருக்கும். 3 லூப்லேயும் மொத்தமாக எடுக்கணும். இதுதான் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம ஆஃப் டபுள் க்ரோஷேவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஸ்டிச் பண்ணும்பொழுது ரொம்ப டைட்டாலாம் ஸ்டிச் பண்ணாதீங்க, கொஞ்சம் லூஸாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் ரோ ஸ்டிச் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். பர்டிகுலராக இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கூட ஒரு பேர் வந்து நீங்கள் ஒரு 3 hours முடிச்சிடலாம். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரோ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ நம்ம அகெயின் ஆஃப் டபுள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். அந்த செயின் போட்டோம்லாம் அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் எப்பொழுதும் போல் இப்படி நம்ம எப்பொழுதும் வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவோம். 2 லூப்லேயும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணாமல் பேக் லூப்பில் மட்டும் ஸ்டிச் பண்ணணும். பேக் லூப்னால் இது மட்டும், ஒரு லூப் மட்டும். ஸோ இந்த சங்கிலி மாதிரி இருக்குல்ல, அதில் பின்னாடி இருக்கிறது, சரிங்களா, அதுதான் பேக் லூப். அந்த பேக் லூப்பில் நம்ம ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் போய் பேக் லூப் ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 9 இன்ச்சுக்கு 40 செயின்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் 2 ஸ்கிப் பண்ணும்பொழுது எனக்கு ஃபஸ்ட்டு ரோவில் 38 ஸ்டிச்சஸ் வந்தது. ஒவ்வொரு ரோவும் நீங்கள் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ரோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம், அதாவது இப்போ நீங்கள் ஒரு 50 செயின் எக்ஸாம்பிளுக்கு போடுறீங்க, 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 48 ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கும் நீங்கள் வந்து 48 ஸ்டிச்சஸ் தான் வரணும். அடுத்த ரவுண்டு மட்டும் இல்லை, இதுக்கு த்ரூ அவுட் நம்ம பண்ண போகிற எல்லா ரவுண்டுமே 48 ஸ்டிச்சஸ் தான் வரணும். நம்ம இப்போ பேக் லூப்பில் மட்டும் பண்ணினதுனால இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு ரவுண்டு நம்ம ஃபினிஷ் பண்ணும்பொழுது அந்த லைன் க்ரியேட் ஆகும். இப்போ லாஸ்ட்டாக இருக்க அந்த ஸ்டிச்லேயும் போயிட்டு நம்ம ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஸ்டிச்சில் பண்ணணுமா வேண்டாம் வேணால் நீங்கள் கவுண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு செகண்ட் ரவுண்ட்லேயும் 38 ஸ்டிச் இருக்குது.
ஸோ ஒவ்வொரு ரவுண்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் கண்டிப்பாக கவுண்ட் எடுத்துக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டுலேயோ இல்லை எண்டுலேயோ மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டிங்கன்னா ஷேப் வந்து கரெக்டாக வராது, ஈவனாக வராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கவுண்ட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு திருப்பியாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டும் சேம் அதே பேட்டர்ன் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே பேக் லூப்பில் மட்டும். இனி வர எல்லா ரவுண்டுமே பேக் லூப்பில் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், ஆஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சு. ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ நான் 9 இன்ச் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன் இல்லையா, அதே 9 இன்ச் ஹைட் வர வரைக்கும் நான் இதை கண்டினியூ பண்ணணும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 8 இன்ச் தான் உங்களோட ஃபீட்டோட மெஷர்மெண்ட் வருதுன்னா நீங்கள் அதே 8 இன்ச்சுக்கு கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்கொயரோட மெஷர்மெண்ட் இப்போ நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். நம்ம செயின்ஸ் போடும்போது 10 இன்ச்சுக்கு தான் போட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 9 இன்ச் வந்திருக்கும். ஸோ ஹைட்டும் வந்து எனக்கு 9 இன்ச் இருக்குது, அகலமும் எனக்கு 9 இன்ச் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 இன்ச் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ குழந்தைக்கு பண்ணுறீங்க, 5 இன்ச் தான் பண்ணுறீங்கனாலும் 5 இன்ச் ஸ்கொயர் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும், சரிங்களா? ரெடி பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு செயின் போட்டு த்ரெட்டை வந்து நல்லா எக்ஸஸாக கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு த்ரெட்டு தேவைப்படும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஈவனாக வந்து வரணும். இந்த ஸ்கொயர் வந்து உங்களுக்கு எட்ஜ் எல்லாம் இப்போ நான் பண்ணியிருக்கிறத பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஈவனாக இருக்கணும். ஏதாவது ஒரு ஸ்டிச் நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் எக்ஸஸாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஷேப் வராது. அதனால் கவுண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த த்ரெட்டை வந்து யார்ன் நீடிலில் நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இங்கே தான் நம்ம முடிச்சிருக்கோம். நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா எல்லா சைஸுமே ஒரே இன்ச் தானே இருக்குது, ஸ்கொயர் தானே, அதனால் ஏதாவது ஒரு சைட்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே காமிக்கிற மாதிரி, வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஒரு ரோ மட்டும் ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து டோட்டலாக எத்தனை ரோ பண்ணினேன்னா உங்ககிட்ட சொல்லலை, ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் காலோட மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு, ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம எண்டு வரைக்கும் வந்தாச்சு. இப்படி லைட்டாக டைட் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி நீங்கள் வந்து இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் கிடையாது, அதாவது ரைட் சைடு ராங் சைட்லாம் இது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம திருப்பி ரோ பை ரோவாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால் 2 பக்கமே நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் வந்து திருப்பிட்டு இந்த 2 பார்ட்டையும் இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மேலே நம்ம இப்போ இந்த மாதிரி குவிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரஃப்பாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கேப் தெரியக்கூடாது, அதனால நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த த்ரெட்டை வந்து இந்த கார்னரில் திருப்பி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம 2 பார்ட்டையும் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் அட்டாச் பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு ஓப்பன் போன இதுலேயும் நம்ம பார்த்துருப்போம், கால் உள்ளே போகிற அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஓப்பன் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நான் வந்து இப்போ எந்த வந்து 9 இன்ச் இல்லையா, அதில் 5 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன், 4 இன்ச் வந்து நான் ஓப்பன் விட்டுக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஓப்பன் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ 2 பார்ட்டையும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
இது பார்த்தீங்கன்னா இப்போ 5 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு மெஷர் பண்ணியே நான் காமிச்சிடுறேன். ஸோ 4 இன்ச்சுக்கு நான் ஓப்பன் விட்டுருக்கேன். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓப்பன் விட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த சைடு இருக்குல்ல, அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுக்கிட்டு அதே யார்ன் நீடலில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சையும் நம்ம வந்து 2 பார்ட்டு ஒன்று போல் வச்சு ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் த்ரெட் இதை விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான பேட்டர்ன். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு சாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1.5 hours ஆகும். 1 hourலேருந்து 1.5 hours பண்ணிடலாம். ஒரு பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 hours மேக்ஸிமம் டைம் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு க்ரோஷேலாம் பண்ண தெரியும்னா நீங்கள் வந்து 45 minutesலேயே நீங்கள் ஒரு சாக்ஸ் வந்து பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஈஸியாக குயிக்காக முடிக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இது. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கால் வந்து போகிறதுக்கு இந்த மாதிரி. இப்போ இந்த கார்னரில் வந்து இப்படி கூம்பாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா லைட்டாக இப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அந்த ஷார்ப்பு வேண்டாம், நீங்கள் இப்படியே வேணும்னாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த ஷார்ப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு லைட்டாக அதை ஒரே ஒரு ஃபோல்டு ஒரு 1/2 inch இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா அட்டாச் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து மடித்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இந்த சாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பேர் பண்ணுறதுக்கு எனக்கு 100 gram த்ரெட் ஆச்சு. ஒரு சாக்ஸுக்கு வந்து 50 gram ஆச்சு. ஸோ நான் எடுத்துருக்க த்ரெட்டுக்கு எனக்கு இவ்வளோ, நீங்கள் எடுக்கிற த்ரெட்டுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்ராக்சிமேட்டாக எனக்கு வந்து 100 gram ஆயிருக்கு ஒரு பேருக்கு. ஸோ இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நாட் போட்டிருக்கோம், இந்த உள்ளே வந்து வீவிங் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு ராங் சைடு. அதனால் நம்ம அப்படியே உள்டாவை திருப்பிக்கலாம். ரைட் சைடு பக்கம் திருப்பிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி குவிஞ்சிருக்கும். அவ்வளோதான். பியூட்டிஃபுல்லான ரொம்பவே ஈஸியாக ஒரு சாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து இப்போ வீட்டுக்குள்ளேயே நம்ம போட்டுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வின்டர் சீசனுக்கு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இது நிறைய நீங்கள் செஞ்சு சேலும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸியாக பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். அதனால் கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.